சாயங்கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகி ஆண்டவர் தருகிற சாக்கியத்துக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒரு 10 நிமிடங்கள் தியானித்து விட்டு கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். இந்த நாட்களில் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திற்கு உயிர்த்தெழுதலின் நாளும் அதற்கு அப்புறமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு 40 நாட்கள் இந்த பூமியிலே சுற்றிக் கொண்டு கிடந்த நாட்கள் இவைகள். எனவே நாம் ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், அவருடைய வருகை, இவைகளாகிய சுவிசேஷத்தின் நிறைவேறுதல்களை கிறிஸ்தவர்கள் தியானிப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்வு செழிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து அதன் மூலமாய் நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு நேராக திரும்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு உலகம் ஆண்டவரை மறந்து போனபடியினால்தான் உலகத்தில் இவ்வளவு குழப்பங்கள், பிரச்சனைகள் நம்முடைய தேசத்தை நண்டிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே வாழுகிற மனிதனுக்கு என்னென்னவோ கொள்கைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, அவருடைய பிள்ளைகளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் வேதம் நமக்கு ஆதாரமாக வைக்கப்படுகிறது. எனவே நாம் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கும் போது அதை சரியாக தியானிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துகிறார். இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுதலின் அப்புறமாக நடைபெறுகிற சம்பவங்களிலே ஒரு சிலவற்றை நான் உங்கள் மத்தியில் வைக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் இவை சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அநேக திருஷ்டாந்தங்களினாலே தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். எப்படி? முதலாவதாக இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைக்கு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். எம்மாவுக்கு போன சீஷர்களுக்கு தரிசனமானார். சாயங்கால நேரத்தில் பூட்டப்பட்ட கதவுகளுக்குள் இருந்த பயந்து போயிருந்த சீஷர்களுக்கு தரிசனமானார். 8 நாளைக்கு பின்பாக தோமாவுக்கு தரிசனமானார். 21 நாட்களுக்கு பின்பாக 7 சீஷர்களுக்கு திபேரியா கடற்கரையிலே தரிசனமானார். அப்படியானால் ஆண்டவர் தரிசனமானார். தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தியானிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3.5 வருட காலம் சீஷர்களோடு நடந்து கொண்டு போனார். ஆனால் இந்த 40 நாட்கள் அவர் அவர்களோடு முழுவதுமாக நடந்ததாக வேதம் சொல்லவில்லை. தரிசனமானார் என்றுதான் வேதம் சொல்ல. அப்படியானால் ஆண்டவர் ஏதோ காரியங்களை அந்த எருசலேமிலே செய்து கொண்டிருந்தார். தம்முடைய சீஷர்களுக்கு உள்ள காரியங்களை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. மற்ற காரியங்களை செய்தார் என்பது எழுதப்படவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக 40 நாட்கள் அந்த ஜனங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அவர் இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே ஒரு முக்கியமான காரியத்தை சீஷர்களிடத்திலே சொன்னார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே அது எழுதப்படுகிறது. வாசிக்க முடியுமா? லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தங்கியிருங்கள். எதற்காக ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்லுகிறார்? உன்னதத்திலிருந்து வருகிறவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையும் எருசலேமிலே தரித்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாய்
இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை நம்முடைய இரட்சகராக கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? இயேசுவின் உயிர்த்தெழுதலை, இயேசுடைய பாடு மரணங்களை தியானித்தோம். இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இயேசு உலகத்தில் வந்த நாட்களிலே அவர் விருதாவாக சீஷரை விட்டு போகவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பிதாவின் உன்னதத்தில் வருகிற பிறநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொன்னார். எதற்காக? அதற்கு பின்பாக இவர் ஊழியம் செய்ய வேண்டியது இருந்தது. அப்படித்தானே வசனம் சொல்ற 28ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே, இதோ வானத்தின் மொழியில் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஒரு கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சும்மா ஒரு மனிதனை அவர் அனுப்பவில்லை. அதுதான் சொல்லுகிறார், நீங்கள் வெளியே புறப்பட்டு போக வேண்டும், எனக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும். எனவே உன்னதத்தில் வருகிற பிறநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே தரித்திருக்க வேண்டும். பூமியிலே உலக மனிதனுக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. எருசலேம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் ஆண்டவருடைய திருச்சபையை தான் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேம் என்று சொன்னால் என்ன? எழுத்து பிரகாரமாக எருசலேம் பட்டணமாக இருந்தாலும் ஆவிக்குரிய மறைபொருளாக எருசலேம் தேவனுடைய ஆலயத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. ஆலயத்தில் என்ன கிடைக்கும்? உன்னதத்திலிருந்து வருகிற பலன் கிடைக்கும். அப்படிதானே? எல்லா இடத்துல உன்னதத்தில் வருகிற பலன் கிடைக்காது. உலகத்தில் இங்கே போனீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் அங்கே பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அங்கே போன சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு வரவே முடியாது. எந்த விளையாட்டுகளானாலும், எந்த களியாட்டுகளானாலும், எந்த சிற்றின்பங்களானாலும் அவைகள் முடிவு நன்மையாக இருப்பதை நாம் பார்க்க முடியாது. ஏதாவது பிரச்சனை சுமந்து கொண்டுதான் வருகிறது. அதனால் உன்னதத்தில் வருகிற பலனை பெற்றுக் கொள்ளுகிற மனிதர்கள் உலகத்திலே ஜெயிப்பார்கள், ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாறுவார்கள். அதுக்கு எங்கே போனோம்? தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருக்க வேண்டும். லூக்கா 10:42 சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் அநேக வேலைகளை செய்கிறார். ஆனால் ஆண்டவர் மார்த்தாளிடத்திலே சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களுக்காக கவலைப்படுகிறாய். மரியாளோ தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உலகத்தில் எல்லா பங்குகளும் அழிந்து போகும், மாறி போகும். ஆனால் ஆண்டவருடைய சமூகம் ஒரு காலம் மாறி போகிறதில்லை. அவர் தருகிற சமாதானம், அவர் தருகிற உன்னதத்தின் பலன் ஒரு காலம் நம்மை விட்டு நீங்கி போவதில்லை. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை எருசலேமிலே தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அதே வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக காத்திருங்கள். அப்படிதானே இங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்தில் வருகிற பலனல்ல, இங்கே பிதாவின் வாக்குத்தத்தம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வாக்குத்தத்தம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அப்பொழுது பலத்த பெருங்காற்று போல முழக்கம் உண்டாகி சீஷர் உட்கார்ந்திருந்த இடம் அசைந்தது. அவர்கள் தங்கள் கர்த்தர் தந்த வாக்கின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எல்லா மனுஷனும் பார்க்கிறாங்க. 14 தேசத்தில் உள்ள ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு புரிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், குடித்து வருகிறார்கள் என்று சொன்னார்கள். உன்னதத்தில் வருகிற பலன் அவ்வளவு வல்லமை உள்ளது. பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவி, அது வல்லமை உள்ளது. அதற்கான காத்திருப்பு நாட்கள் தான் இவைகள். இயேசு 40 நாட்கள் இங்கே இருந்தார். அவர் பரமேறி போன பின்பு சீஷர்கள் 10 நாட்கள் அங்கே காத்திருக்கிறார்கள் மேல் வீட்டறையிலே. இந்த நாட்கள் நாம் ஆயத்தமாக வேண்டிய நேரம். எவை? உன்னதத்தில் வருகிற
எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன கிடைக்கும்? யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 26ஆம் வசனத்திலே அவைகள் சொல்லப்படுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 16:8 அவர் வந்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உன்னதத்தில் வருகிற பலன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி எதை கொடுக்கும்? அது நீதியை கற்றுக் கொடுக்கும். அது நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கும். அது நாம் போக வேண்டிய பாதையை சரியாக காட்டிக் கொடுக்கும். அதற்காக பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கிற நேரம் மிக அருமையாக ஒரு ஆலயத்தை ஆண்டவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஆத்மாக்கள் உண்டு தெரியாது. ஆனால் எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கிடைக்கிற நேரமெல்லாம் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா உலகத்திலே பாவம் பெருகி கிடக்கிறது. உலகத்தில் அநீதி நிமிர்ந்து விட்டது. உலகம் எல்லா விதமான அக்கிரமங்களுக்குள் நாளுக்கு நாள் இன்னும் மோசமாகி கொண்டிருக்கிறது. பாவம் ஒரு காலத்திலே பயத்தை உருவாக்கினது. பாவம் ஒரு காலத்தில் நடுக்கத்தை ஜனங்களுக்கு உண்டாக்கி விட்டது. இன்றைக்கு பாவம் மனிதர்களுக்கு நடுக்கத்தை உருவாக்கவில்லை, பாவம் பால் போல மாறிவிட்டது. யாருக்கு கேட்டாலும் சொல்லுகிறார்கள், ஒன்றுமே தவறில்லை. எல்லா பாவம் பாலை போல பருகி கொண்டிருக்கிற கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? எருசலேமிலே காத்திருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே நாம் நிறைந்து வாழ வேண்டும். எங்கே கிடைக்கும்? தேவ சமூகத்திலே அவைகள் கிடைக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பரிசுத்தாவியானவருக்கு என்ன கிடைக்கும்? அவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணுவார்? போதித்து கண்டித்து நடத்துவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே என் நாமத்தினாலே நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நடத்துவார், உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு உலகத்தில் இருந்த நாட்களிலே சீஷர்களோடு எல்லா காரியங்களையும் பேசினார், அவர்களோடு நடந்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி பிசாசுகளை துரத்த வேண்டும், எப்படி நோய்களை சுத்தமாக்க வேண்டும், எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக கற்றுக் கொடுத்தார். அவர் பேசுறது மாத்திரமல்ல, இயேசு அவைகளை செய்து காட்டினார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தான் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியையையும் செய்வான் என்று சொன்னார். அப்படின்னா எப்படி யோசித்து பாருங்க, 5000 பேரை போஷிக்க சீஷர்களால முடிஞ்சுதான் இயேசுவால். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை காட்டிலும் பெரிய கிரியை செய்வான். அப்படின்னா 5000 பேரை போஷிக்கிறதுக்கு பெரிய கிரியை என்ன செய்யணும்? 10,000 பேரை போஷிக்கணும். அதுதானே. நோயாளி இயேசு நாமத்தில் போயிட்டு சொன்னா ஓடி போகணும். இயேசு தொட்டதெல்லாம் சுகமானார்கள், தம்முடைய பிள்ளைகள் தொடுவதெல்லாம் சுகமானார்கள். ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பரிசுத்த ஆவி தந்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், எனக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறதா என்று கேட்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு போகிறார். கேட்கிறாங்க, நான் ஆவிக்குரிய சபைக்கு போகும். எங்க இருக்கு ஆவி? எங்க இருக்கு ஆவி? இது ஒரு பெரிய கூட்டம் போய் கூத்தும் கும்மாளமும் போட்டு ஜனங்கள் திசை திரும்பி போனபடியினாலே பாவத்தை பால் போல பகரக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. எவ்வளவு பெரிய கூட்டம் பாவம் செய்யறவனுக்கு ஆதரமாக எழுதி இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா. இது எப்படி கிடைச்சதுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தேடி பார்த்தா தெரியும். அங்க போனா சொல்லுகிறான், ஆவிக்குரிய சபைக்கு போகும். ஆவி எங்கே இருக்கு? வசனம் சொல்லுகிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வசனமாகிய ஆவியின் பட்டை. வேத வசனம் உள்ள இருக்கிற
கர்த்தர் தந்திருக்கிற வசனம் இருவரும் கருது கொள்ளப்பட்ட வசனம் சொல்லுகிற இருவரும் கருது கொள்ளப்பட்டையும் மாத்திரமல்ல, எந்த ஆயுதத்தை காட்டிலும், எந்த இருவரும் கருதுள்ள ஆயுதத்தை காட்டிலும் மிகவும் கூர்மையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனம். அதுதான் ஆவி. என்ன பண்ணுகிறோம்? கையை கால ஆட்டி அப்படியே கூத்து மாதிரி அடிச்சு ஆவி வந்திருக்கிறதுன்னு சொல்லி ஏமாற்றி போட்டார்கள். நம்ம கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுகிறது அது அல்ல. இது ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வேசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் போக மதுவை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்களை திசை திருப்பி கொண்டு போகிற வேசியை தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு காணப்படக்கூடிய சபைகள் எல்லா ஜனங்களையும் கொஞ்சம் மதுவை குடிக்க வைத்து அவர்களை அந்த போதைக்குள்ளே வைத்திருக்கிறார். சாராயம் குடிக்கிறவர்களுக்கு அவருக்கு வித்தியாசமே இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆவிக்குரிய சபைகளுக்கு போறாங்க. உங்களை வாழ்க்கையை கொஞ்சம் தேடி பாருங்க. உலக மனிதனை விடவும் கேவலமாக மாறிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்முடைய ஆலயத்தில் வருகிறவர்களுக்கு சொல்லணும். அது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இருவரும் கருக்கொள்ளப்பட்டேன், அது பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்தவட்டேன். அதை கேட்க 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 நம்முடைய ஆவியிலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி உண்டாகும். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை வார்த்தையின் மூலமாக வெளிப்படும். நீங்க ஒரு வஸ்திரத்தை எடுத்து ஒரு நாள் உட்கார்ந்து தியானித்து பாருங்க. உள்ள சரீரத்தில் உள்ள பலகீனங்கள் எல்லாம் ஓடிப்போம். சாத்தான் நமக்குள்ளே வைத்திருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்படும். சகல பயத்தினாலும் அப்படியே ஓடிப்போம். வசனம் மாத்திரம்தான் நம்மிடத்துல இருக்கிறது, எல்லாமே இருக்கு. ஒரு நாள் காலையில் எழுமனோட தீர்மானம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்த வசனம் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதோ இஸ்ரவேலை காக்கிறது உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் வழிகளில் நாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதனை கட்டளையிடுவார். ஏதாவது ஒரு வசனம், வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வைத்து காலையில் ஜெபம் பண்ணும்போது சொல்லிக்கொண்டே நீங்க உங்க வேலைகளை செய்து பாருங்க. உங்களுக்கே தெரியும் ஆவி எவ்வளவு வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை வசனம் அது வல்லமை நிறைந்தது. எனவே கிடைக்கிற நாட்களிலே எருசலேமிலே கருத்திருக்க வேண்டும். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். சும்மா கையை நாட்டி டான்ஸ் ஆடுவது ஆவி அல்ல. நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே பயன்படுத்துவதோடு நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருக்கு நேராக திருப்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடும்போது நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு மகிழும் தெரியுமா? ஆண்டவர் கூத்தை டான்ஸையும் பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயங்கள் எப்படி ஆண்டவருக்கு நேராக இருக்கிறது என்று பார்க்கிறார். ஒரு பாட்டு பாடும்போதே நம்முடைய இருதயங்கள் நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்கணும். நம்மை படைத்தது யார் தெரியுமா? உலக மனிதன் படைத்தானா? நம்முடைய ஆண்டவர் நம்ம எவ்வளவு விசேஷமாய் உன்னதமானவராய் படைத்திருக்க. அப்படியே சமூகத்தில் வரும்போது அது மாத்திரம்தான் இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன், நான் அவரோடு கொஞ்ச நேரம் பாட போகிறேன், அவரோடு கொஞ்ச நேரம் தரித்திருக்க போகிறேன், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறேன். அந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படும், குறைவாய் கிடக்கிறவர்கள் நிறைவாகும், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். நீ செய்து பாருங்க. ஒரு நாள், ஒரு வாரத்திலே காலையில் உள்ள சில கேலண்டர்ஸில் வந்து வாக்குத்தத்த வசனங்களை போட்டிருக்கிறார்கள். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது வாக்குத்தத்த வார்த்தை அதில் இருக்கும். அந்த ஒரு வாரமும் அந்த ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து தியானித்து பாருங்க. உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாகும். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிற நாட்கள் இவைகள். 40 நாள் முடிச்சோம். நம்ம என்ன பண்ணோம்? 50ஆவது நாள் பெந்தேகோஸ்தே நாள், ஆவியின் நாள் என்று கொண்டாடுகிறோம். அதுக்கு முன்பாக ஆண்டவர் செய்து காத்திருக்க சீஷலுக்கு சொன்ன நாட்கள் தான் இவைகள். எனவே அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு முன்பாக உன்னதமானதாய் உத்தமமானதாய் காணப்படுவதாக. நாம் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருப்போம். ஆண்டவருக்காக ஏதாவது செய்வோம். உலகத்திலே நாம் படுகிற பிரயாசம் எல்லாம் மண்ணோடு
முடிந்தோர் ஆண்டவருக்காக செய்கிறவர்கள் உண்டு. ஒரு காலம் நம்மை விரதாவாய் தள்ளிவிடுவதில்லை. ஒரு காலம் உங்களை ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற நேரமெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய கணக்கிலே வைக்கிறார். உங்களுக்கு அவைகளை திரும்ப தருவார். உங்கள் பணங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கிற பணம், நீங்கள் ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்கள், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை கரமிடுகிற நாட்கள் எல்லாம் நேரமெல்லாம் ஆண்டவருடைய கணக்கிலே எழுதப்படுகிறது. அநேக நல்ல நேரங்களை உலகத்துக்காக செலவு பண்ணுகிறார்கள். கடைசி நேரத்திலே சொல்லுகிறார்கள், நான் நல்ல நாட்களில் ஆண்டவரை தேடவில்லை, இப்பொழுது தேடுவதற்கு சமயம் கிடைக்கவில்லை என்று அநேகர் சொல்லுவதை நாம் உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவாய் வாழ்வோம். வீட்டுக்கு போகிறோம், என்ன சொல்லிட்டு போனோம்? ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய பரிசுத்தாவியை நான் கொண்டு போக வேண்டும். நீ வீட்டில் வருவதற்கு வந்தீங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விட்டு போகும்போது உங்கள் வீட்டிலே ஒரு மாற்றம் இருக்கணும். உங்கள் பேச்சிலே, உங்கள் செய்கையிலே, உங்கள் நடக்கையிலே தூயாமையானவருடைய ஆளுகையுடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். உலக மனிதர்கள் நம்மை பார்த்து கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும். உலக மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இயேசுவை சேவிக்கிறவர்கள் என்று சொல்ல வேண்டும். இவர்கள் இயேசுடைய அடியவர்கள் என்று உலகம் சொல்லுவதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை தூயாவியானவருடைய துணையோடு பெற்றுக்கொள்ளுவோம். காத்திருப்போம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நாளும் காலை எழுதும்போது ஒரு அதிகாரமாவது வாசிங்க, ஒரு 10 நிமிடமாவது ஜெபம் பண்ணுங்க. கிடைக்கிற நேரமெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் ஆலயத்துக்காக, உங்கள் தேசத்துக்காக ஜெபிங்க, உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிங்க, உங்களை நடத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிரச்சனைகளோடும் உலகம் பிசாசான சுத்தி கொண்டிருக்கிறான். நம்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் கேட்கிற ஆண்டவரே ஆவியை தாருங்கள், பரிசுத்த ஆவியை தாருங்கள் என்று கேட்கிறோம். எழுப்பலாமா? ஆவியை அருளும் மே சுவாமி